ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு முருங்கையிலிருந்து நெய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் பேக்யார்டில் இருக்கிற முருங்கை செடி தாங்க. நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருச்சு. போன வருஷம் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இந்த வருஷம் நாங்கள் கிரவுண்டில் வச்சதுனால நல்லாவே பெருசாகவே வளர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ முருங்கை இலை எடுத்துக்கிட்டோன்னு. இதிலிருந்து கொஞ்சத்தை நம்ம நெய் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல பட்டரை நல்லா காய்ச்சிக்கணும். இந்த பட்டர் க்யூப் கடையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் நல்லா உருகி கொதிச்சு வரும்போது நம்ம இதில் ஒவ்வொன்றா முருங்கை இலைய ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லாவே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இலை நல்லா பட்டரில் கொதிச்சு கொஞ்சம் அப்படியே சுருங்கி வரணுங்க. அதே சமயத்தில் நெய்யோட கலருமே கொஞ்சம் மாறும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மேலே பொங்கி வரும்போது நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த அளவில் இருக்கணும். இதை இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கி இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெளிவாகவே நெய் தெரியுங்க. இதில் இருக்கிற இலையை எடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுக்கலாம். இதுவே சால்டட் பட்டராக இருந்தால் நீங்கள் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த நெய்யை நம்ம கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது கெட்டே போகாது. ரொம்ப மாதத்துக்கு வரும் உங்களுக்கு.